ஹலோ விவேஸ் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம பொறுத்து உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமா பேரிடர்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஏகப்பட்ட பேரிடர் நடந்திருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்துல ஜப்பான், அமெரிக்கா, அலாஸ்கா அப்படின்னு பாதிக்காத இடங்களே கிடையாது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கை பேரிடரால. இயற்கை பேரிடர்னா நிலநடுக்கம், சுனாமி, புயல் அப்படின்னு ஆனா பயங்கரமா வரும். சில நேரங்களில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி போறதுதான் இந்த இயற்கை பேரிடர். அப்படிதான் இங்க நடந்த சில மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர்கள்லாம் இங்க வீடியோல பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2022 ஜூலை மாசத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான் இந்த ஜப்பான்ல நடந்த சுனாமியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு தான் இது. அதுவும் மிகப்பெரிய ஒரு மழை அப்படியே சரிஞ்சிட்டு வந்தது. அந்த சரிஞ்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அது ஊருக்குள்ள புகுந்து பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்திச்சு. 1-2 கிடையாது, மொத்தம் அங்க இருந்த 10 ஊர்களை மிகப்பெரிய அளவில் தரமட்டமாக்கிட்டு சுத்தமா துடைச்செறிஞ்சிட்டு போனது தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மலையிலிருந்து எப்படி நிலச்சரிவு ஏற்படுது பாருங்க. அதுவும் தூரத்திலிருந்து எடுத்திருக்காங்க. பெரிய பெரிய பாறைகள்லாம் பயங்கரமா ஓடி விடுது. இது இந்தியாவில் எடுத்ததுதான். இந்தியாவில் இமயமலை பகுதியில் பயங்கரமான ஒரு மலைப்பகுதியில் எடுக்கப்பட்டதுதான். எவ்வளவு பெரிய பாறை அப்படியே பிடிங்கிட்டு டோட்டலாவே பிறண்டு விழுது பாருங்க. இப்படியே உலகத்தில் நடக்குமா அப்படின்னு கூட நம்ம அதிர்ச்சி அடைவோம். அவ்வளவு பயங்கரமான விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அதே போல அலாஸ்காவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு தான் இந்த நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவு பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்ட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதனால மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டது. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல மிகப்பெரிய ஒரு வீடு அப்படியே கவிழுது. இது என்ன காரணம்னா அங்க நடந்த மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு மலை நடந்த மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான் இது. உலகத்திலே இறக்கமற்றதுன்னா அது நிலச்சரிவு தான். அது வீடுகளையும் நிலங்களையும் எப்படி சேதப்படுத்துது பாருங்க. ஒரு நிமிடம் தான், அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளேயே அத்தனையும் மூழ்கடிச்சிட்டு போயிடுது. இந்தியாவில் நடந்த இது ஒரு சின்ன ஒரு நிலச்சரிவு தான், ஆனா எவ்வளவு பயங்கரமா தண்ணீர் வருது பாருங்க. அது கூட பரவாயில்ல. இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பெரிய மலையில எப்படி அப்படியே டோட்டலாவே எல்லாமே சரிஞ்சிட்டு வருதுன்ட்டு. பிலிப்பைன்ஸ்ல எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பார்க்கும்போது பயங்கரமா வந்திருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மலையில எல்லாரும் இன்னும் வீடியோ எடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த மலை டோட்டலாவே அப்படியே பிறந்துட்டு விழுந்தது. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவங்க நின்ன இடத்துல பயங்கரமா வந்துருச்சு. வாகனம்லாம் வந்திருக்கு. ஆனாலும் பயங்கரமான ஒரு நிச்சரிவுல அந்த வாகனம் எல்லாமே சிக்கிச்சு. 2-3 கார்கள் மட்டும் தான் அதுல இருந்து தப்பிச்சு வெளில வந்தது. அதே போல இந்த வீடியோ பாருங்க, கடற்கரை ஓரத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு தான் இந்த நிலச்சரிவு. இல்ல எவ்வளவு பெரிய பாறை எப்படி சரியுதுன்னு பாருங்க. அதனால தான் கடற்கரை போன்ற நகரங்கள்ல பெரிய பெரிய மைன்ஸ் போன்ற இடங்கள்ல எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும். அங்கெல்லாம் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எப்போதுமே போயிடக்கூடாது. பாருங்க, பெரிய ஒரு பாறை அப்படியே கீழே விழுது. அதே போல நம்ம கடல்கள், ஆறுகள், இந்த மாதிரி மலைகள் தான் விபத்து ஏற்படணும் கிடையாது. இங்க பாருங்க, இங்க மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு என்ன விளைவு ஏற்படுதுன்ட்டு. ஒரு ரோட்ல கார்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங்கே சாயிர நிலைமை ஆயிடுது பாருங்க. இந்த மலையை பாருங்க, இந்த மலையில எவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்படுதுன்ட்டு. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா மணல் சரிஞ்சிருந்தால எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே நிக்கிறாங்க. ஆனாலும் அது மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு தருது. இந்த வீடியோ பாருங்க, இது 2022 எடுக்கப்பட்டதுதான். இது இந்தியாவில் எடுக்கப்பட்டதுதான். ஆனாலும் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு பாருங்க. இது வேற எங்க இல்ல, இது இமயமலை பகுதியில் தான். அதே போல 2023ல ஒரு பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்படுது பாருங்க. அந்த நிலச்சரிவுனா நம்ம சாதாரண நினைச்சிருப்போம். இங்க பாருங்க, அந்த கற்கள்லாம் எவ்வளவு பயங்கரமா வந்துருதுன்ட்டு. ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு மலையில அப்படியே டோட்டலாவே சரியுது.
அதுவும் அங்கிருந்து நீங்கள் வந்து காலடி எடுத்து வைக்க முடியாது. அதுவும் அவங்களோட நோக்கி வந்து எவ்வளோ பயங்கரமாக எவ்வளோ வேகமாக வந்து வந்துருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் கூட நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உயிருக்கு எந்த ஒரு கேரண்டி கிடையாது. அவ்வளோ கோரமாக இருக்கு பாருங்க இந்த நிகழ்வு எல்லாமே. அந்த வீடியோவில் மிகப்பெரிய அளவில் கீழே வீடுகள் வந்து அவ்வளோ இருக்குது. ஆனாலும் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுருச்சு. தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்து வீடியோ வந்து எடுக்கிறாரு. ஆனாலும் அது வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்கு பாருங்க. அங்கிருந்து பயங்கரமான கற்கள் பாறைகள்லாம் வந்து பேர்ந்து விழுது. அங்கே உள்ள வீடுகளில் வந்து டோட்டலாக விழுந்துருது. ஆனாலும் அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுறாரு. நியூசிலாந்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு பாருங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு மலை அப்படியே பாதியாக வந்து தெரிஞ்சது தான் இது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, நம்ம நிலச்சரிவு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மிகப்பெரிய புயல் வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்கு பாருங்க. அமெரிக்காவில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. அதுவும் இந்த மாகாணத்தில் 100 வீடுகளை சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அதே போல் தான் இந்த வீடியோ நம்ம ஓடைகளில் அது ஆறுகளில் வந்து பல விதங்களில் பார்த்துருப்போம். இது பாருங்க, இந்திய வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. மிகப்பெரிய ஒரு ஓடை வந்து அதாவது ஆறு வந்து அடிச்சுட்டு போய் எவ்வளோ பெரிய சேதம் வந்து ஏற்படுத்திச்சு பாருங்க. ஆனால் முன்னெச்சரிக்கையாக அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து வெளியேற்றாங்க. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்க, இது வந்து சீனாவில் எடுத்தது தான். இது மிகப்பெரிய ஒரு பூகம்பம். அந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கும் போது பறவைகள் எல்லாமே எவ்வளோ பயங்கரமாக பறந்து போயிட்டு இருக்கு பாருங்க. மிகப்பெரிய பூகம்பத்தில் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க. பெல்ஜியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஒரு நொடி தான் ராக் திருவிழான்னு ஒரு திருவிழாவாம். அந்த திருவிழாவில் வந்து எல்லாம் கூடிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சூறாவளி புயல் வந்து ஏற்பட்டது. அந்த புயலில் யாருக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல. அதாவது மொத்தமாக அங்குள்ள பில்டிங் எல்லாமே துக்குநூறாக்கிட்டு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் எடுத்தது தான் இந்த வீடியோ. எவ்வளோ பெரிய ஆலங்கட்டி மழை எவ்வளோ பயங்கரமாக வந்து பெய்யுது பாருங்க. அதே போல் தான் புயல் வந்து ஏகப்பட்ட புயல் வந்து பார்த்துருப்போம். சிசிடிவியில் பதிவான இந்த காட்சியை பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்குன்ட்டு. 2021 தைவான் கடற்கரையிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இது. எப்படி வந்து பயங்கரமான புயல் வந்து எப்படி வந்து அடிக்குது பாருங்க. அது கூட பரவாயில்ல, அங்கே பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய வீடுகள் எல்லாமே டோட்டலாகவே எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து அடிச்சு போயிடுச்சுன்னா பார்த்துங்க. அதே போல் தைவானில் இன்னொரு நிகழ்வு நடந்தது. அதுதான் இந்த சூறாவளி. எவ்வளோ பெரிய சூறாவளி வந்து வருது பாருங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிட்டியே வந்து சின்ன பின்னமாகிடுச்சு. பயங்கரமான சேதத்தை வந்து விளைவிச்சிட்டு போயிடுச்சு. ஜப்பானில் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ பயங்கரமாக ஊரில் வந்து பயங்கரமாக வந்து வெள்ளம் போகிறது பாருங்க. மிகப்பெரிய பாலம் ஒன்று உடஞ்சி இப்படி வந்து வெள்ளம் வந்து வெளியாயிடுச்சு. 20-30 கிராமங்களை மொத்தமாகவே சூறையாடிட்டு போயிடுச்சு. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்க, நம்ம பல விதங்களில் வந்து பேரழிவு வந்து பார்த்துருப்போம். இது வந்து சூறாவளி புயல், அதாவது புழுதி புயல்னு சொல்லுவாங்க. இந்த புழுதி புயல் வந்து எவ்வளோ பயங்கரமாக அடிக்குது பாருங்க. இந்த புழுதி புயல் வந்து பக்கத்திலே போயிட்டு இவர் வந்து வீடியோ வந்து எடுக்கிறாரு. ஆனாலும் பார்க்கறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக வந்து இருக்கு பாருங்க. இப்படி கூட வந்து நடக்குமா அப்படின்னு கூட நம்ம வந்து அதிர்ச்சி அடைவோம். அவ்வளோ பயங்கரமாக வந்து இங்கே வந்து புழுதி புயல் வந்து இருக்கு பாருங்க. அது வந்ததுன்னா டோட்டலாகவே ஒரு பெரிய ஒரு நகரத்தையே அப்படியே சூறையாடிட்டு போயிடுமா. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்க, ஒரு பெரிய ஒரு சூறாவளி வந்து அடிச்சிட்டு இருக்கு. திடீர்னு எவ்வளோ பெரிய தீ வந்து பிடிக்குது பாருங்க. அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் அப்படியே வந்து தீ பிடிச்சிச்சு. பயங்கரமான ஒரு சேதத்தை வந்து அங்கே வந்து உருவாக்கிடுச்சு. அதே போல் தான் இங்கே வந்து சிசிடிவி கேமராவில் வீட்டிலேருந்து வெளியில் வந்து கேமரா வந்து வச்சுருக்காரு. ஆனாலும் எவ்வளோ பயங்கரமான இந்த சூறாவளி வந்து இருக்குது பாருங்க. வெளியில் உள்ள அத்தனை மரங்களும் அப்படியே வேரோட சாய்ச்சிட்டு போயிடுச்சுன்னா பார்த்துங்க எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்குன்னு. அதே போல் தான் ஆலங்கட்டி மழையில் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். அங்காரா நகரில் மிகப்பெரிய ஆலங்கட்டி மழைகள் வந்து பெய்து பாருங்க. இது சாதாரணம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் பெஞ்சு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தினது தான் இதில் வந்து வரலாறுலேயே மிகப்பெரிய ஒரு பதிவுன்னு சொல்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, அது அப்படியே வந்து கடற்கரையிலே வந்து எடுத்துருக்காங்க. அங்குள்ள ஆறு கடற்கரை எல்லாமே வந்து ஆலங்கட்டி மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் 1/2 கிலோவுக்கு மேலே வரும்னா பார்த்துங்க. அவ்வளோ பயங்கரமான ஆலங்கட்டி மழை. இதெல்லாம் நம்ம மேலே விழுந்துன்னா என்ன ஒன்று மட்டும் நினச்சி பாருங்க.
அதே போல தான் இந்த வீடியோ பாருங்க, இவங்க எல்லாமே கப்பலில் வந்து உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் பயங்கரமான ஒரு சூறாவளி வந்துருச்சு. ஆனாலும் அடுத்த நிமிஷம் நடக்கிறத மட்டும் பாருங்க, எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனாலும் வெளியில வந்து இந்த கேமராவில் பதிவான இந்த காட்சி தான் ஒரு நிமிஷம் நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கும். அதே போல இந்த வீடியோ பாருங்க, கிரீஸ் நாட்டில் எடுத்தது தான் இந்த வீடியோ. கிரீஸ் சூறாவளி, அதுவும் பயங்கரமான ஒரு சூறாவளி தான். எவ்வளோ பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து அடிக்குது பாருங்க. அதாவது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுமே வந்து எப்படி வந்து பறக்குது பாருங்க. ஆசியாவில் அதுவும் ஜப்பானில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு தான் இந்த பாதிப்பு. இந்த பாதிப்புல வந்து 2 பெண்கள் பாருங்க வீட்டுக்கு மேலே வந்து எப்படி வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு. அதாவது அந்த நகரம் முழுக்கவே தண்ணீரால ஆக்கிரமிச்சிருச்சு. இதை பாருங்க, 2021 சிசிலியில் எடுக்கப்பட்டது தான் இது. ஒரு மிகப்பெரிய வெள்ள பேரழிவு தான். பலருமோ நதி வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்சி தலை மொத்தமும் நகரத்தில் புகுந்து அங்குள்ள மக்களை பெரிய அளவில் சூறையடிச்சு நகரம் முழுக்க மூழ்கடிச்சிட்டு போயிடுச்சு. அதே போல் இந்த வீடியோ பாருங்க, இவங்க வந்து எப்படி நின்றுருக்காங்கன்ட்டு. ஆனால் அங்கே நின்ற ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பயங்கரமான ஒரு மின்னல் வந்து வருது பாருங்க. பக்கத்திலே ஒரு செகண்டில் பயங்கரமான ஒரு மின்னல் வந்து அடிச்சுட்டு எப்படி வந்து மிரட்டிட்டு போகுது பாருங்க. இது கூட பரவாயில்ல, அங்கே உள்ள மேகங்கள்லாம் எவ்வளோ பயங்கரமாக மிரட்டது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இங்கே வீடியோவில் ஒருத்தர் வந்து கேமரா வந்து எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளோ பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பாறை அப்படியே வந்து கீழே விழுது பாருங்க. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, நம்ம கொஞ்சம் தவறினாலும் வேலை முடிஞ்சிடும். அதே போல தான் மெக்சிகன் நகரில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டது. கீழே ஏகப்பட்ட வீடுகள்லாம் இருந்தது. ஆனாலும் பாருங்க எவ்வளோ பெரிய நிலச்சரிவுன்ட்டு. ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலச்சரிவு தான் இந்த நிலச்சரிவு. அதே போல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான் இந்த பேரழிவு. முழு நகரத்தையே மொத்தமாகவே ஆறுகள் வந்து அடிச்சுட்டு போகுது. அதே போல் இந்த வீடியோ பாருங்க, தைவான் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி தான் இந்த சுனாமி. இந்த சுனாமியில் எவ்வளோ பயங்கரமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. மிகப்பெரிய அளவில் சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதே போல் நம்ம பூமியில் எவ்வளோ பெரிய பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. அப்படி தான் வந்து இங்கே நடந்த பயங்கரமான சம்பவங்கள்லாம் நம்மளை ஒரு நிமிஷம் மிரள வச்சிரும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். வந்த ஒரு நிமிடத்திலே மில்லியன் கணக்கான மக்களை கொண்டு குவிச்சிட்டு போயிடும். இந்த வீடியோ பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான். எவ்வளோ பெரிய பாறை பிடிங்கிட்டு மிகப்பெரிய வீட்டில் வந்து எப்படி வந்து விழுதுன்னு பாருங்க. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ பெரிய மலையிலேருந்து எப்படி நிலச்சரிவு வந்து ஏற்படுதுன்ட்டு. இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நம்மளே அதிர்ச்சி அடையிற பயங்கரமான ஒரு நிலச்சரிவு தான் இந்த நிலச்சரிவு. தூரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் வந்து கீழே வந்து காட்டுறாங்க. அதாவது பெரிய ரோட்டையே அப்படி டோட்டலாகவே வந்து மறைச்சிச்சுன்னா பாருங்க எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்குன்ட்டு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இப்படிலாம் நிலச்சரிவுலாம் ஏற்படுமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் சிந்திக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான நிலச்சரிவுலாம் வந்து ஏற்படும், நிலநடுக்கெல்லாம் ஏற்படும். அதாவது கொலம்பியாவில் எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்படுத்திட்டு பாருங்க. கீழே உள்ள மிகப்பெரிய ஒரு கிராமமே அப்படியே நிலச்சரிவில் வந்து புரிஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை மூலயமா அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வெளியேற்றிட்டாங்க. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோவில் எவ்வளோ பயங்கரமாக வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு வருதுன்ட்டு. அதே போல் தான் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை வந்து மலையிலேருந்து எவ்வளோ பயங்கரமாக உருண்டோடி வருது பாருங்க. இப்படிலாம் வந்து நிலச்சரிவு ஏற்படுமா அப்படின்னு கூட நம்ம வந்து அதிர்ச்சி அடைவோம். ஆனாலும் சீனா, பிரேசில் போன்ற நாடுகளில் அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்து தான் வந்துருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து மோட்டார் சைக்கிளில் அதாவது கார்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தி போயிடுச்சு. 2022 பெரியவேல் நடத்தது தான் இது. ஒரு பெரிய ஒரு ரோட்டில் பயங்கரமாக வந்து அப்படியே பெரிய ஒரு மலையை வந்து உடஞ்சிட்டு எவ்வளோ பயங்கரமாக வந்து விழுதுன்னு பாருங்க. இப்படி கூட நடக்குமா அப்படின்னு கூட நம்மளை வந்து அதிர்ச்சி அடைய வைக்கும். அவ்வளோ பயங்கரமான ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோ. அதே போல் தென்மேற்கு மெக்சிகோவில் எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. பாருங்க, 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து கீழே வந்து இருந்தது. மொத்தமாகவே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவில் எல்லா வீடுகளையும் மூடிட்டு போயிடுச்சு.
நம்ம ரோட்ல எப்போ பயணிச்சாலும் ரொம்ப எச்சரிக்கையா பயணிக்கணும். அப்படிதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்படுது. ஒரு டிரைவர் வந்து அப்படியே முன்னாடி வந்து போயிட்டு இருந்தவர் பின்னாடி வந்துட்டே இருந்திருக்காரு. நிலச்சரிவை வந்து அவரை எப்படி துரத்திட்டே வந்து வருது பாருங்க. உண்மையிலேயே நம்ம வந்து மலைப்பகுதியில் வந்து டிராவல் பண்ணும்போதும் கார் ஓட்டும் போதும் ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி எச்சரிக்கையா இல்லைன்னா இவ்வளவு பெரிய விளைவுகள்லாம் நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கூட பரவாயில்ல, இங்க பாருங்க ஒரு பெரிய ஒரு மலை அப்படியே வந்து டோட்டலாவே கீழே வந்துட்டு வருதுன்னு. சீனாவில் நடந்ததுதான் அது. அதே போல் சீனாவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புயல் தான் இந்த சூறாவளி புயல். எவ்வளோ பயங்கரமாக அடிக்க பாருங்க. 2021 எடுக்கப்பட்டதான் இது. அதுவும் ஜனவரி மாதத்தில் பயங்கரமான ஒரு புயல் திடீர்னு வந்து வந்துருச்சு. அங்கே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லோரும் எப்படி வந்து வீடு உள்ள வந்து வராங்க பாருங்க. ஒரு நிமிஷத்தில் வீட்டு உள்ள வந்துட்டு அப்படியே வந்து நடுங்கி போய் வந்துருக்காங்க. வெளியில் உள்ளது மொத்தமாகவே வந்து சூறையாடப்பட்டது, மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு. அவ்வளோ பயங்கரமான சூறாவளி எப்படி வந்து அடிக்குது பாருங்க. அதே போல் 2021 ஸ்பெயினில் எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. எவ்வளோ பயங்கரமான சூறாவளி வந்து அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி காற்றுலாம் அடிக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக வந்து இருக்குது. அதே போல் தான் இங்கே தண்ணீர் கூட வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து வருது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஓடுறதுக்கு முக்கிய காரணம் அங்கே வந்து அந்த அளவுக்கு பனி உறைஞ்சு போயிருக்கிறது தான். பனிக்கட்டிகள் வந்து 10 சென்டிமீட்டருக்கு அதிகமான அளவில் உறைஞ்சு போயிருக்குதான். அதுதான் அந்த அளவுக்கு வந்து அலையா வந்து வர்றதுக்கு காரணம். ஆலங்கட்டி மழை வந்து பெஞ்சிருக்கு. அது கார்கள்லாம் எப்படி வந்து நாஸ்தி பண்ணிருக்கு பாருங்க. அதே போல் தான் இங்கே மிகப்பெரிய அளவில் ஊரில் வந்து எவ்வளோ பயங்கரமாக தண்ணி வந்து பாருங்க. சுனாமி ஏற்பட்டது, மிகப்பெரிய அளவில் தண்ணி வந்து ஊரில் வந்து வந்துருச்சு. அது வீட்டு உள்ள வந்து எப்படி காமிக்கிறாங்க பாருங்க. உண்மையிலே பார்க்கும்போது பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருக்குல்ல. தண்ணீர் அப்படியே வந்து வீட்டில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்குது, எப்படி வந்து உள்ள வந்து தண்ணி வந்து பூத்து பாருங்க. அதாவது வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான் இந்த வெள்ள பேரழிவு. எவ்வளோ பயங்கரமாக வந்து வருது பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து வருதுன்ட்டு, எப்படி வந்து அந்த நகரத்தையே வந்து பயங்கரமாக வந்து அடிக்குதுன்னு பாருங்க. அந்த சூறாவளியோட சேர்த்துட்டு ஆலங்கட்டி மழை, மின்னல், சூறாவளி அப்படின்னு ஒட்டு மொத்தமாகவே அந்த நகரத்தையே சின்னமனமாக்குது. இது வேறங்கில்ல, டகோட்டா சூறாவளி 200 கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமாக காற்றுல வந்து அடிச்சிட்டு இருக்கு. அதிக சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான் இது. டிசம்பர் 2021 மிகப்பெரிய ஒரு சூறாவளியில் சிக்கினது தான் பிலிப்பைன்ஸ் நாடு. அப்போ எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அதாவது நகரங்களையே வந்து மூழ்கடிச்சிச்சு, அங்குள்ள கிராமங்களையே சின்னாபின்னமாக்கிடுச்சுன்னா பார்த்துங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு பேரழிவுகளை சந்திச்சிருக்குன்னு. அதே போல் இந்த சூறாவளியை பாருங்கள், இது எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்குன்ட்டு வெளில வந்துட்டு ஒருத்தர் சாதாரணமாக நின்று பார்க்குறாரு. ஆனாலும் அவரால் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல. அவ்வளோ பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து அடிக்குது. அதே போல் இந்த வீடியோ பாருங்க, ஒரு உணவகத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. எவ்வளோ பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து வருது பாருங்க. அது வந்த பிறகு அங்குள்ள டோட்டலாகவே அந்த கடை முழுவதும் எப்படி சின்ன பணமாகுது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, ஒரு பெரிய ஒரு தெருவில் நகரத்தில் எவ்வளோ பயங்கரமான ஒரு சூறாவளி எப்படி காற்று வந்து அடிக்குது பாருங்க. இந்த காற்றுல வந்து நம்ம சர்வசாரம் நடக்கவே முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு சூறாவளி தான் இந்த சூறாவளி. பார்க்கும்போது பயங்கரமாக இருந்திருக்குல்ல. இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ பயங்கரமான ஆலங்கட்டி மழை வந்து பெய்யுதுன்ட்டு. இப்படிலாம் ஆலங்கட்டி மழை பெய்யுமா அப்படின்னு கூட நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும், அதிர்ச்சியை மூட்டும். அவ்வளோ பயங்கரமான ஆலங்கட்டி மழைகள் வந்து பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பாருங்க, 2021 பாகிஸ்தானில் எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. மழை காரணமாக மிகப்பெரிய ஒரு வெள்ளட்டம் வந்தது. ஒரு பெரிய ஒரு நகரத்தையே வந்து காலி பண்ண நேரம் தான். அது மட்டும் கிடையாது, அந்த நகரத்தில் உள்ள ஒட்டுமொத்த கார்களையும் அப்படியே தொடச்சிட்டு எப்படி கூட்டிகிட்டு வருது பாருங்க. உண்மையிலேயே அந்த நகரத்தை கழுவுன மாதிரி பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் வந்து ஒரு நிலநடுக்கம்னா நம்ம சாதாரண நினைப்போம். ஆனாலும் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நிலநடுக்கம் எப்படி வந்து ஏற்படுதுன்ட்டு.
பைக்ல இருந்து கார்ல இருந்து எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடுதுன்ட்டு. ஆனா அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அடுத்த 5 நிமிஷத்திலே மிகப்பெரிய அளவுல எப்படி இருந்தா அந்த இடமே சின்னபனமாகுதுன்ட்டு. இது வேற எங்க இல்ல, பிலிப்பைன்ஸ் நாடு தான். பிலிப்பைன்ஸ் நாட்டோட கடற்கரை ஓரத்துல தான் இவ்வளவு பெரிய சுனாமில சிக்கினது தான். எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல இறந்தாங்க.